இன்றைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஏற்கனவே நம்ம வந்து பகவத்கீதா ஸ்லோகம்ஸ் வந்துட்டு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வின்னர்ஸ் வின் பண்ணியிருக்கோம். இதில் 12 மெம்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகிருக்கீங்க. ப்ளஸ் 3 மெம்பர்ஸ் வந்துட்டு கன்சாலிடேட்டட். அந்த 12 + 3 15 வந்துட்டு 2 பேர் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்கீங்க. இப்போ அதுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல திருவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி வந்து திருவிளக்கு ஏற்றுதல் மூலமாக நிகழ்ச்சியை தொடங்கணும். உலகு பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. நன்றி. நம்முடைய இந்துக்களின் புனித நூல் இல்லையா? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் இருக்குது. இந்துக்களின் புனித நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை. அதே மாதிரி இஸ்லாமியர்களின் புனித நூல் பக்தாந்தர். இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல். அந்த புத்தகத்தை எத்தனை முறை படித்தாலும் நமக்கு வியப்பு மேலே வியப்பு வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா,
ஒப்புவித்தல் போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறீங்க இல்லையா? டிராயிங் காம்படிஷன் கேள்விப்பட்டிருப்போம், மேக்ஸ் காம்படிஷன் கேள்விப்பட்டிருப்போம், ரன்னிங் ரேஸ் கேள்விப்பட்டிருப்போம், கட்டுரை பயிற்சி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாத்துக்குமே நம்ம கலந்துன்னு இருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி எந்த பள்ளியிலாவது வச்சிருக்காங்களா? சிறப்பான ஒரு சமுதாயத்தை குடும்பத்தில் நாம் வாழ முடியும் அப்படின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் இல்லையா? யாராவது ஒரு ஸ்லோகம் அல்ல சொல்ல முடியுமா? ஸ்டாண்ட் அண்ட் சே ஒரு ஸ்லோகம். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் சசம்சசி யஸ்ரேயேதயோரேகம் தன்மே ப்ரூவி சுனிஷ்ணிதம். சாங்கியயோகோ பிரதத்பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக ஏகம் அப்யாசித சம்யக் உபயோர் விந்ததே பலம். நம்ம கிரியேட் பண்ணணும். தயவு செய்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மணி ஒலித்து விட்டது, சரி அப்புறம் பேசிக்கலாம். அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் நாள் பரிசுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த புத்தகத்தை அன்பளிப்பாருக்கா. எதுக்கு இதை சொல்றேன்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு நின்று வந்திருக்கிற முதன்மை விருந்தினர், சீஃப் கெஸ்ட், ஏனைய பெரியோர்கள், அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்கணும். எந்திரிச்சு நின்று Advocate High Court of Madras, National Secretary, Himalaya Parivar and Sindhu Dharma Yatra. எஸ், அமரலாம். மகாமந்திரத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் திலக் வச்சு வந்திருக்கீங்க, ரொம்ப ரெகுலரா போட்டாதான் தெரியும். யாராவது திலக் போட்டா அவங்களை கேலி பண்றாங்கன்னா அதை பொருட்படுத்தாதீங்க. நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுங்க. சமீபத்துல போன புதன்கிழமை என்ன சொன்ன? டிசம்பர் 11 என்ன டேட்னு சொன்ன உங்களுக்கு? வாட் இஸ் த டே? டிசம்பர் 11 கீதா ஜெயந்தின்னு சொன்னா, பகவத்கீதை பிறந்த நாள். அந்த நாள்ல ஒரு முக்கியமான விசேஷம் நடந்தது. ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயில்ல ஜாகீர் ஹுசேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவானோட மிகப்பெரிய பக்தர். என்ன பேரு? ஜாகீர் ஹுசேன். அவர் பேர் சொன்னா என்ன தெரியுது? முஸ்லிம். ஜாகீர் ஹுசேனுங்கிற ஒரு முஸ்லிம் பரதநாட்டிய கலைஞர் ரங்கநாத பெருமாளுக்கு பல கோடி மதிப்புள்ள ஒரு கிரீடத்தை டொனேஷனா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? டொனேஷனா கொடுத்தார். ஒரு முஸ்லீம் ரங்கநாத பெருமாளும் ஆண்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கணும்? நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கணும்? பகவான் தான் எல்லான்றத முஸ்லீம் உணர்த்துறாரா நம்மளுக்கு? சோ நம்மளோட வேத கலாச்சாரம் தான் பேஸ் எல்லாத்துக்கும். அதனால மத்த மதத்தை குறைவா நினைக்க வேணாம். பகவான் என்ற ஒருத்தர் தான். நம்ம வேற வேற ரூபத்துல கும்பிடுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நிகழ்ச்சி வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. மைல்டா கிளாப், மைல்டா கிளாப் பஜனை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மிக்க நன்றி, வணக்கம். இதுல உட்காரலாம். 46 குழந்தைங்க இல்லைங்களா ஜி இருக்கீங்க. எல்லாருக்கும் பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் உண்டு. குறிப்பா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல
5th ஸ்டாண்டர்ட், அதாவது டி கேட்டகரின்னு பேர். எல்கேஜி ஏ கேட்டகரி, எல்கேஜி யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி கேட்டகரி, தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சி கேட்டகரி, 5th and 6th டி கேட்டகரி. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள்ல முதலாவது பரிசு பெற்றிருக்கிற ஆர் பிரதீக்ஷா. எந்திரிச்சிருங்க. ஆர் பிரதீக்ஷா வாங்க வாங்க, நமஸ்காரம் பண்ணீங்க. எல்லா பெரியவங்களையும் நமஸ்காரம் பண்ணீங்க, நமஸ்காரம் பண்ணீங்க. ஆர் பிரதீக்ஷா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஜனவரி 5ஆம் தேதி நாகப்பட்டினத்துல நடக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்காக மித்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இல்லையான்னு கிடையாது, நீங்களும் நல்லா சொன்னீங்க. அடுத்த முறை நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த முறை பகவத்கீதையோட 5வது அத்தியாயம் இந்த முறை கற்றுக் கொடுத்தோம். அடுத்ததா 6வது அத்தியாயம் ஜனவரியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆடியோ நாங்க ரெகுலரா கொடுப்போம், டெக்ஸ்டும் கொடுப்போம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. 48 ஸ்லோகம். இது 5வது அத்தியாயத்துல 29 ஸ்லோகம் தான். 6வது அத்தியாயம் கொஞ்சம் பெருசு. எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த காம்படிஷன்ல நிறைய நீங்க கலந்துக்கணும். இன்னொரு அறிவிப்பும் இங்க சொல்றேன். திவ்ய பிரபந்தத்துக்கும் நாங்க காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போறோம். என்னது? திவ்ய பிரபந்தத்துக்கும் நாங்க காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போறோம். குறிப்பா திருப்பாவை, மார்கழியில சேவிக்கக்கூடிய திருப்பாவைக்கும் அடுத்த வருஷம் ஒரு காம்படிஷன் எடுக்க போறோம். அது இதை விட மிக பெருசா இருக்கும் அப்படிங்கறத இந்த பள்ளியில நான் முதலாவதா இந்த பள்ளியில தெரிவிச்சுக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. வரவேற்புரை. வரவேற்புரைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னா என்ன? ஒரு சில மேகம் தான் மழை பெய்யும். அதே போல அந்த மழை பெய்யுது இல்ல, எல்லா மழையும் வந்துட்டு நிலத்துல தான் பெய்யுமா? மோஸ்ட்லி என்ன, முக்கால்வாசி கடல்லையே பெஞ்சிடும். அதே மாதிரி அந்த மழை பெய்யுது இல்லை நிலத்துல, அந்த நிலத்துல பெய்யக்கூடிய மழையும் வந்துட்டு எல்லாமே விளையக்கூடிய நிலத்துல தான் பெய்யுமா? அதுவும் கிடையாது. ஒரு சில இடம் தான் விளையக்கூடிய நிலமா இருக்கும். மற்றதெல்லாம் வந்து என்ன, ஆர்டினரி சாதாரணமான மலைகள், அது மாதிரி ஆர்டினரி நிலத்துல வந்து பெய்யும். அதே மாதிரி அந்த விளையக்கூடிய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விளையக்கூடிய நிலங்கள் வந்து எல்லா நிலமும் வந்துட்டு பார்த்தினாக்கா வந்து விவசாயம் பண்ணுவாங்களா? எல்லா நிலமும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நிலங்கள் மட்டுமே தானே பண்ணுவாங்க, விவசாயம் பண்றதுக்கு உழுவாங்க. அதே மாதிரி அந்த உழுகக்கூடிய நிலங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உழுத எல்லா நிலத்திலையும் வந்து விதைக்க மாட்டாங்க. ஒரு சில நிலங்கள் வந்து விதைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஒரு சில நிலங்களுக்கு மட்டும்தான் விதைப்பாங்க. அதே போல விதைச்ச விதைகள் வந்துட்டு எல்லாமே ஒரு காம்படிஷன் வச்சு இந்த காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கீங்க. வின் பண்ணதுக்கு இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் பிரைஸ் கொடுக்கறதுக்காக நமக்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அது சாதாரணமா அவங்களுக்கு வந்து கொடுக்காம இந்த ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனா வச்சு அந்த சிறப்பு விருந்தினர்கள் கையால உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த நிகழ்விற்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக திரு ஜே குமார் அவர்கள், அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட் நேஷனல் செக்ரட்டரி அண்ட் சவுத் இந்தியா இன்சார்ஜ், ஹிமாலயா பரிவார் அண்ட் சிந்து தர்ஷன் யாத்ரா சேவா சமிதி அவர்களை நமது பள்ளியின் சார்பாக, அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு நமது பள்ளியின் நிறுவனர் திரு குப்புசுவாமி ஐயா அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் சார்பாக எமக்கு மிகுந்த ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் திரு ஜே குமார் அவர்களுக்கு ஒரு பகவத்கீதை புத்தகம் நினைவு பரிசாக வழங்குவதில் இங்கு பெருமை அடைகிறோம். திரு பிரதீக்ஷாவோட அம்மா, ஏன்னா அவங்க வந்து பகவத்கீதை ஸ்லோகத்தை நிறைய பாராயணம் பண்ணியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். லாஸ்ட் ஸ்பீச்ல அது விடுபட்டுச்சு. அதனாலதான் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடிஞ்சது. எல்லாரும் இந்த பகவத்கீதையோட பகவானோட இந்த படத்தை பார்த்து உறுதி ஏத்துக்குங்க. குழந்தைங்களுக்கு நிறைய பகவத்கீதை ஸ்லோகத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. குறிப்பா பிரதீக்ஷாவோட பேரண்ட்டுக்கு, அவங்க வந்திருக்கிறவங்க மதருக்கு என்னோட வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்தபடியாக வன்றந்தாங்கல்
அடுத்தபடியாக மத்தியே வந்திருக்கும் இத்தனை சிறப்பு விருந்தினர் அனைவரையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக. நம்ம ஒன்றந்தாங்கல் கிராமம் அங்க மகாலிங்க இதுவரை அவர் நம் பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு முறை நாம் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். இந்த இருவரை அழைப்பையும் ஏற்று இப்போது இங்கு நிற்கிறேன். இந்த இடத்தில் பள்ளியில் கட்டுவதற்காக இது வீடாக இருந்தது, குடும்பமாக இருந்தது. அந்த சூழ்நிலையை மாற்றி அருமை தம்பி பிரபாகரன் நாராயணிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் நமது பகுதியிலே ஒரு பள்ளி திறக்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்களிடமும் அவர்களுடைய உறவினரிடமும் கேட்டு அவர்கள் அனுமதியுடன் மிக சிறப்பான முறையிலே இந்த இடத்திலே ஒரு லோட்டஸ் பள்ளி என்று ஆரம்பித்துள்ளார். இந்த குழந்தை செல்வங்களை ஈன்ற அன்னையர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மிக அற்புதமான விளக்கம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அருமை ஐயா நந்தகுமார் அவர்களே, நீதிமன்றத்தில் நீதி வழங்குகின்ற வழக்காடு ஒரு இடத்தை பிடித்திருக்கின்ற அவர் பெயரிலேயே ஜெயக்குமார் என்று பெயர் வந்திருக்கின்ற அவரை வருக வருகின்ற வரவேற்கிறேன். அண்ணாமலை தீபம் நேற்று அங்கே திருப்பதிக்கு செல்லுகின்ற போது பெருமாளை சொல்வார்கள், வரராஜி பெருமாள் சொல்வார்கள். அந்த பெருமாளும் இருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் வரையில் செய்து இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர் அடிக்கடி வரையை காட்டுவார். சீக்கிரம் முடியல ஊசி போட்டு வருவார். அப்படியுடைய பிரபாகரனுக்கும் வலதுகரமா இருக்கின்ற அருமை சோழன் ஐயா விஜயகுமார் அவர்களே, நல்ல நல்ல உரையின ஒவ்வொரு முறை கேட்கின்ற போது என் மனம் குளிரும். அந்த குளிர் என்ற முதல் வரிசையில் நாகப்பட்டு செல்லுகின்ற அன்பு பேட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பள்ளியில் என்னுடைய தாய் தந்தையர் ஆசிரியர்கள் 5வது வரைக்கும் தான் படித்திருக்கின்ற மூளை ஏறவில்லை. இப்போது நான் உணர்கிறேன். இந்த பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகள் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீ ஜே குமார் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வருக வருகன வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க மதம், இனம், மொழி இது கடந்து இங்க கடவுள் பக்தி இங்கே இந்த பள்ளியில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த பள்ளி அப்படின்னு சொன்னால நல்ல கல்வி கொடுக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும். அந்த லிஸ்ட்ல ஒட்டி இருக்கிற அந்த ரேங்க் லிஸ்ட்ல நம்ம புள்ள மேல இருக்கணும். இதுதான் பள்ளி. எல்லா பெற்றோர்களும் என்ன உட்பட நாம இதை தான் நினைக்கிறோம். இதை தாண்டி இங்க பக்தி இது இருந்தா, இப்போ ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் முன்னாடி போனா என்னோட நிழல் பின்னாடி கண்டிப்பா என்னை தொடர்ந்து வரும். அநேக பள்ளியில் என்ன சொல்றாங்க, நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த உண்மையான உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்த லோட்டஸ் பள்ளியானது உண்மையான உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்கா நிழல் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடியே வரும். அப்படிங்கிறத இவங்க சொல்லாம இருந்தது மட்டும் இல்லை, சொல்லியும் காட்டி இருக்கிறாங்க. அதனோட விளைவு அநேக மாணவர்கள் இங்க வெற்றி பெற்று இங்க ஐயா சொன்ன மாதிரி
இவர்களை மாதிரி இதுக்கு பின்னாடி இன்னும் அந்த காம்படிஷன் கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அங்கே கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற மாணவர்களாக இருக்கலாம். இவங்க அனைவருமே அடுத்த நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கு மேலும் மேலும் இவர்கள் சிறப்பு சேர்க்கணும். இவர் இந்த பள்ளி சிறப்பாக, அதாவது கடவுள் பக்தியோடு பயணிக்கிறதுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால், இந்த கட்டிடம் இல்லைன்னு சொன்னால் இங்கே பள்ளி இல்லை, ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னாக்க இங்கே மாணவர்கள் இல்லை. ஆசிரியர்கள் மூலமாக அநேக நல்ல விஷயங்களை, அதை நன்னெறி கல்வி. அதனால் இந்த கொடுக்குறது ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட தனிப்பட்ட என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழர் பண்பாடு என்னம்மா? வணக்கம் சொன்னா வணக்கம் திருப்பி சொல்லணும். ஓகே, வணக்கம். நேரம் கருதி மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ராஜேந்திரன் ஜி வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என இந்த நேரத்தில் வரவேற்று அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா சிற்றூரையா முடிச்சிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஸ்கூல் இருக்குங்க. எவ்வளோங்க? 14,000 ஸ்கூல்ஸ்க்கு மேல இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் கல்வி சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா உண்மையாவே இந்த மாதிரி ஒரு பகவத்கீதை அப்படின்றது பாத்தீங்கன்னா விரல விட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பள்ளிகள்ல மட்டும்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பள்ளிகள் சொல்லி கொடுத்தாவே மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதுல முக்கியமா வேலூர்ல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பள்ளிகள் மட்டும்தான் இருக்கும். அதில் நம்முடைய லோட்டஸ் பள்ளி மிக சிறப்பாக இந்த இது செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட் ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதாலும் சரி, ஃபர்ஸ்ட் மணி, பணம் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு விஷயமே யாருமே செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உண்மையாவே நம்ம லோட்டஸ் ஸ்கூலும் சரி, நம்மளுடைய நந்தகுமார்ஜி சேர்க்காட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சண்டேவும் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம குழந்தைகளுக்காக, அதுவும் இந்த ஒரு காகித பெற்ற ஏரியால நம்மளுடைய குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு திறமையா வரணும், அவங்களுக்கு நம்மளுடைய சமுதாய உணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஒரு 5 பைசா கூட உங்ககிட்ட எந்த விதமான இது இல்லாம அந்த பள்ளியும் நம்மளுடைய நந்தகுமார்ஜியும் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாவே இதுக்கு என்னுடைய மனமார்ந்த பள்ளி தாளாளர்களுக்கும் திரு நந்தகுமார்ஜி அவர்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி மாணவருக்கு நமது பள்ளியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. நம்ம விஜயகுமார்ஜி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் தவிர்த்து தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் அத்தனை பள்ளிக்கூடங்களில் தேசியம் தெய்வீகம் கற்றுத்தரப்படுகிறதா என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மட்டுமே அதை நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே அகில பாரத கல்வி அமைப்பான வித்யா பாரதி என்ற கல்வி அமைப்பு தமிழகத்திலே கிட்டத்தட்ட 300 பள்ளிக்கூடங்களிலே விஜயகுமார் சொல்லியது போல தேசியம், தெய்வீகம், விளையாட்டு இவைகளெல்லாம் கற்றுத்தரப்படுகின்றன. வித்யாபாரதி பள்ளி மாணவர்கள், மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அகில பாரத அளவிலே விளையாட்டுத்துறையிலேயும் சிறந்து விளங்குகின்றார்கள். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கீகாரம் பெற்றுள்ள வித்யாபாரதி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசான தங்க பத்திரங்களெல்லாம் பெற்றுள்ளார்கள். அதே போல ஆம்பூர் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் கூட சிலம்பம் கற்றுத்தரப்படுகிறது. கொக்கோ தேவர் பெருமானவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த வகையிலே நாம் போகும் போது தெய்வீகத்தை பற்றி அதிக அளவிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட
தேசியத்தை பற்றி கூட நம் மாணவ செல்வங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆசிரியர் பெருமக்களும் ஏதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது, நாங்கள் எல்லாம் படிக்கும்பொழுது நீதி போதனை வகுப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் நீதி போதனை வகுப்புக்கு நடத்துவதற்கான நேரம் நம்மிடையே இல்லை. ஆகவே அதை கருத்தில் கொண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது நமது சுதந்திர போராட்ட தியாகிகள், நமக்கெல்லாம் தெரியும் சுதந்திர போராட்ட தியாகிகள் என்றால் ஓரளவுக்கு மழலை செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நேதாஜி, பாரதியார், வஉசி, இவர்கள் காந்திஜி, இவர்களை பற்றி மட்டும்தான் தெரியும். நமது தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்த வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா, இவர்களை பற்றியெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் தெரிந்து கொண்டு இவர்களெல்லாம் எப்படி போராடினார்கள், இவர்களெல்லாம் எப்படி சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள். ஏதோ நமது சுதந்திரம் போரிடாமல் ரத்தம் சிந்தாமல் கிடைக்கவில்லை நம்மளுக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜெயக்குமார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் ஹிமாலய பரிவார் மற்றும் சிந்து தர்ஷன் யாத்ரா சேவா சமிதியின் தேசிய செயலராகவும் உள்ளேன். தென்னிந்திய பொறுப்பாளராகவும் உள்ளேன். என்னை நந்தகுமார் ஐயா அவர்கள் அழைத்த போது எனக்கு இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்ததென்றால், பகவத்கீதை என்று சொல்லும்போது அனைவர் ரத்தத்திலும் சூடேறும். உலகத்திலேயே புனித நூலில் நம் முதல் அதாவது எப்படி சொல்லணும்னா, சிறந்த புனித நூல் எதுனா பகவத்கீதை மட்டும்தான். உலகத்திலேயே சிறந்த புனித நூல் பகவத்கீதை மட்டும்தான். மேலும் பகவத்கீதை என்பது பொருள் என்னவென்றால் பரம்பொருள் கீதம். பகவத்கீதை என்பது பரம்பொருளின் கீதம் என்ற அர்த்தம். பகவத்கீதை எதை நம்ம போதிக்கிறது என்றால், பகவத்கீதை வாழ்க்கையின் குறிக்கோள், நம்முடைய மகிழ்ச்சி, வெற்றியும் செல்வ வளமும், அதே போல் பார்த்தீங்கன்னா அக பாதுகாப்பு, பயத்தை வெல்லுதல், கோபத்தை வெல்லுதல், மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் நமக்கு பகவத்கீதை போதிக்கிறது. இதன் போதனைகளை நமக்கு விரிவாக எடுத்துக் கூறுவது பகவத்கீதை. நாகப்பட்டினம் சென்று அந்த போட்டியில் கலந்துக்கிற அந்த மொத்த செலவை நான் எடுத்துக்கிறேன். அவன் குழந்தைக்கும் கூட போறவங்களுக்கும் அந்த செலவை நானே எடுத்துட்டு அதை நான் ஆக்கிக்கிறேன். நன்றி. நன்றிஜி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக ராஜேந்திர ஜி அவர்கள் சால்வை அளிக்கிறார். ஹலோ. Yes, Dinesh, third prize. Fourth standard, M. Anish, first prize. E. Anushka, fourth standard, second prize. R. Darshan, fourth standard. Fifth standard, K. Badrinathan, first prize. Yes, Vidyashree, fifth standard, second prize. Yes, Dhanshika, second prize, fifth standard.
third prize. Fifth standard, third prize. Fifth standard, third prize. Third standard, consolidation prize. ஆமாம் ஆமாம். Yes, Rakshana, fifth standard. Participates. எல்லாருக்கும் மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட வாழ்க்கையில மிக்க ஒரு சந்தோஷமான நாளா இருக்கு. என்ன இத்தனை குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்து பார்க்கறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்களுக்கு கொடுப்போம், மேடையில் கொடுப்போம், அவ்வளோதான். இத்தனை குழந்தைங்களை ஒரு சேர பார்க்கறது இந்த நாளில் என்னோட வாழ்க்கையில மிகவும் இனிமையான சந்தோஷமான நாளா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைஃப்பை கீதைக்காக அர்ப்பணிக்கணும். ஸ்ரீமத் பகவத்கீதை, பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அண்ட் 4000 திவ்ய பிரபந்தம், இந்த 3 தான் எங்களோட கிரந்தங்கள். இந்த ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸோட மையப்படுத்தி இந்த 3 கிரந்தங்களை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இங்க முதன்மை விருந்தினர் திரு ஜெயக்குமார் உட்பட ஏனைய அனைத்து விருந்தினர்களும் ரொம்ப அருமையா ஸ்பீச் கொடுத்தாங்க. குறிப்பா திரு ஜெயக்குமார்ஜி கீதையை பத்தி ரொம்ப சுருக்கமா பேசினாலும் ரொம்ப அருமையா பேசினார். கீதையோட 2வது அத்தியாயத்துல செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை உணர்தல். நான் யாருன்றதே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நான் யாருன்னு தெரியணும் இல்லைங்களா? எதுக்காக என்ன படைச்சார் பகவான்? இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. பர்த் ஒரு நாள் நடக்குது, டெத் ஒரு நாள் நடக்க போகுது. இந்த குறிப்பிட்ட டைம்ல நான் என்ன பண்ணணும்? ஏன்னா யாரும் இங்க 1000 வருஷம் வாழ போறது இல்லை. அப்ப இந்த குறிப்பிட்ட டைம் இஸ் ப்ரீஷியஸ். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் என்ன பண்ணணும்? நான் சைலண்டா உட்கார்ந்துருந்தா காலம் போயிட்டே இருக்கும். நான் அந்த காலத்தை எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும். அந்த ஹாப்பி தான் ஜி சொன்ன மாதிரி, குமார் ஜி சொன்ன மாதிரி ஹாப்பியா எப்படி இருக்கணும்ன்றது பகவத்கீதையில இருக்கு. சாங்கிய யோகம்னு ஒரு வேர்டு இருக்குங்க. அதை நான் இங்க கண்டிப்பா சொல்ல விருப்பப்படுறேன். பேரண்ட்ஸ் இருக்க எந்த ஸ்கூல் காலேஜ்லயும் பிஹெச்டிலையும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அந்த சாங்கிய யோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கீதையோட 2வது அத்தியாயத்தோட பேரே அதுதான். சாங்கிய யோகம் என்னன்னு கேட்டா, நம்மளோட ஆத்மாக்கும், ஆத்மா நிரந்தரமானது, ஆத்மா கழிவு கிடையாது. ஆத்மா கழிவு கிடையாது. யாரும் பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் ஆத்மா கொடுக்க முடியாது. இந்த உடலுக்கு மட்டும்தான் பர்த் அண்ட் டெத். அப்ப நித்தியமானது ஆத்மா. the soul is eternal ன்னு சொல்லுவாங்க. அந்த நித்தியமான ஆத்மாக்கும் அழிய போற இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உண்டான தொடர்பு என்னன்றதுதான் சாங்கிய யோகம். இது எந்த பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் தெரியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எவ்வளவோ காலேஜ்ல எவ்வளவோ உபன்யாசம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ கோயில பேசியிருக்கோம், எவ்வளோ பேர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எழுப்பி கேள்வி கேட்டிருக்கோம். யாருமே சொல்றது இல்லை. அந்த சாங்கிய யோகத்தை இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். செல்ஃப் ரியலைசேஷன் என்ற வேர்டு, தன்னை உணர்தல்னா என்ன, நம்ம யாருன்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக படைச்சார்? இந்த தமிழ்நாட்டில், இந்த வேலூர்ல, இந்த ஊர்ல பிறக்கணும் நான் கேட்கல பகவான் கிட்ட. இந்த தாய் தந்தையர் வயிற்றுல நான் பிறக்கணும் நான் கேட்கல. இந்த அளவுக்கு மனைவியாவோ கணவனாவோ போகணும் நம்ம கேட்கல. இந்த குழந்தைகள்லாம் நமக்கு வரணும் நம்ம கேட்கல. அப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுத்தார்? இந்த பிறப்பை ஏன் கொடுத்தார்? இந்த பந்தங்களை ஏன் கொடுத்தார்? எத்தனையோ பள்ளிகள் இருக்கு. இந்த லோட்டஸ் ஸ்கூல்ல ஏன் இந்த குழந்தை கீதை கத்துக்கணும்னு ஏன் ஏற்பாடு பண்ணார்? எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணது. யாரு? பரம்பொருள் ஏற்பாடு பண்ணது. எல்லாமே அவரோட ஏற்பாட்டின் பேர்ல தான் நடக்குது. அதுதான் சர்வ காரண காரணம். எதுவும் காரணம் இல்லாம நடக்கிறது இல்லைங்க உலகத்துல. இன்னைக்கு இந்த விழா நடத்துனதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. தயவு செஞ்சு இதோட முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு நாங்க அழுத்த திருத்தமா சொல்றோம். நீங்க குழந்தைங்களுக்கு ஜி சொன்ன மாதிரி, விஜயகுமார் ஜி சொன்ன மாதிரி அகடமிக் எஜுகேஷன் கொடுக்கறது 1000 பள்ளி இருக்குங்க. ஆனா ஏட்டுக்கல்வி மட்டும் மனுஷனுக்கு முக்கியம் கிடையாது. ஆன்மீக கல்வி மிக 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 முக்கியம்.
வேத கலாச்சாரத்துல ஆதி காலத்துல குருகுலத்துல இதை கற்றுக் கொடுத்தாங்க. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல இதை கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஹிஸ்டரி புக்கே நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதியிருக்காங்க. முகலாய மன்னர்கள் தான் நம்மளை ஆட்சி செய்த மாதிரி எழுதியிருக்காங்க. நம்மளோட சோழர்கள், பாண்டியர்கள், நம்மளோட பல்லவர்கள், நம்மளோட விஜயநகர எம்பையர், கிருஷ்ணதேவராயர் தான் நிறைய கோயில் கட்டினார். அதெல்லாம் இந்த ஹிஸ்டரி புக்லயாவது இருக்கா? அதனால என்ன பண்ணணும்னா அகடமிக் அவங்க ஸ்கூல்ல என்ன வேணா படிக்கிட்டோம் எழுதிட்டோம். அந்த அகடமிக்கோட பிரதிபலிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா வேத கலாச்சாரம் தான். வேதத்தோட எசன்ஸ் ஆஃப் வேதாஸ், பகவத்கீதை 4 வேதத்தோட சாராம்சம் தான். இந்த குழந்தைங்களுக்கு 4 வேதங்களையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால வேத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்க, ஆன்மீக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதை நீங்க கொடுத்தாவே அந்த குழந்தைங்க கண்டிப்பா படிப்பாங்க. கோவிந்த நாமாவளி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கோவிந்த நாமாவளி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்றோம். ஆன்மீக கல்வியை தொடர்ந்து திலக் போடுறத கொஞ்சம் ரெகுலராகவே பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்பு கிடையாது. என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அந்த ஒரு திலக் அவங்கள சுத்தி ஒரு 1000 அரண் இருக்கிறதுக்கு சமம். ஓப்பனா சொல்ல போனா ஏதாவது துஷ்ட சக்தி கிட்ட இருக்காது. ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதை தடுத்து தூரம் எடுத்துட்டு போகக்கூடிய சக்தி இந்த திலக்கு உண்டு. அதனால திலக் ரெகுலரா போடுறவங்களுக்கு மட்டும்தான் திலக்கோட மகிமை தெரியும். நான் நிறைய ஆம்பூர் வாணியம்பாடிலாம் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த திலக்குக்கு முஸ்லீம்ஸ் அவ்வளோ மரியாதை தராங்க. அதனாலதான் நான் பேச்சோட பிகினிங்ல சொன்னேன், ஜாகிர் ஹுசேனுங்கிற ஒரு முஸ்லீம் அவ்வளோ பெரிய கிரீடத்தை, பல கோடி மதிப்புள்ள கிரீடத்தை திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளுக்கு கடந்த புதன்கிழமை நன்கொடையா வழங்கினார். பாருங்க எவ்வளவு மகத்துவம். கோவிந்த நாமாவளி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா. இந்த தமிழோட பெருமையை சொல்லணும்னா இந்த மார்கழி, வரக்கூடிய மார்கழி 29 நாட்கள், இந்த 29 நாட்களும் திருமல திருப்பதியில சுப்ரபாரத சேவைக்கு பதில் அதிகாலையில திருப்பாவை தான் சேவிக்கிறாங்க. அவ்வளவு மேன்மை வாய்ந்தது இந்த 4000 திவ்ய பிரபந்தம், நம்மளோட பகவானோட நாமங்கள். அதெல்லாம் தொடர்ந்து பகவானோட நாமத்தை சொல்லுங்க. இதுக்கு பகவானோட நாமத்தை சொல்றதுக்கு நேரங்காலம் கிடையாது. நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவரோட நாமத்தை சொல்லலாம். ராமா கிருஷ்ணா கோவிந்தா, அதான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இருக்கு. எந்த வேலையை செஞ்சாலும் சொல்லலாம். இதுக்கு தோஷம் கிடையாது. குளிக்காம கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பூஜை ரூம்ல போய் தான் சொல்லக்கூடாது. இதுக்கு தோஷமே கிடையாது. மகாமந்திரத்துக்கு தோஷம் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். பிரயாணம் பண்றச்சு சொல்லலாம். தொடர்ந்து மகாமந்திரம் சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்க்கையில் பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். மேலும் நீங்க படிச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு நீங்க என்ன பண்ணணும், நல்ல உத்தியோகத்துக்கு போறது மட்டும் இல்லாம இந்த பகவத்கீதையோட போதனைகள் நீங்களும் நிறைய பேர் கொடுக்கணும். யாரும் கொடுக்கணும்? நிறைய பேர் கொடுக்கணும். உங்களோட உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் பகவத்கீதையை பத்தி சொல்லணும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற பெரிய நன்றியா நான் நினைக்கிறேன். சரியா? யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக. நான் மட்டும் சந்தோஷம் அடைஞ்சா போகாது, எல்லாரும் சந்தோஷம் அடையணும். சரியா? மிக்க மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டேனாவே எல்லாருக்குமே ரெஸ்ட் டே. இருந்தாலும் இவ்வளோ குழந்தைங்க, பெற்றோர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி ஒரு அரை நாள் நம்ம இடத்தே செலவு பண்ணி அந்த நம்ம குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவளுடைய ஒழுக்கத்தை வளர்த்ததுக்காகவும் இது நேரம் காத்திருந்த உங்களுக்கும் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் மெயினாக நம்ம குமார்ஜி சொல்லணும்னு பார்த்தினாக்கா மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் சுமார் 2000 மாணவர்கள் கராத்தே காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராமில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு அதில் இங்கே குழந்தைங்க நம்ம வெயிட் பண்ணுறாங்கிறதுக்காக அந்த இடையிலேயே அங்கேருந்து கிளம்பி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். அவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக மிகவும் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். எப்பவுமே ஆன்மீக நிகழ்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் நன்றி சொல்லக்கூடாது, மகிழ்ச்சி தான் சொல்லணும். இது வந்திருக்க எல்லோருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்.